அனைவருக்கும் வணக்கம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருளை எவரிடமிருந்து நம்ம கேட்கறதுனாலும் அந்த பொருளோட மெய்யான தன்மையை காண்பதுதான் அறிவு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் பாத்தீங்கன்னா எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. பள்ளிகள்ல மாணவர் குழுக்களை அமைத்து தூய்மை மற்றும் நலனை மேம்படுத்தும் நோக்கில கல்வித்துறையின் கீழ் நமது பள்ளி மிளிரும் பள்ளி என்ற முயற்சி தமிழகத்துல தொடங்கப்பட்டது. அமைச்சகம் அல்லது தலைமை முகமை யாருன்னு பாருங்க, பள்ளி கல்வித்துறையும் தமிழ்நாடு அரசு. நோக்கம் பள்ளிகளை தூய்மையான மற்றும் மாணவர்களுக்கு உகந்த சூழலாக மாற்றுவதுதான் இதோட நோக்கமா இருக்கு. பயனாளிகள் யார் யாருன்னு பாருங்க. இம்முயற்சியால் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் பயன்பெறுவார்கள். தகுதி தூய்மையை பராமரிக்கிறது, சுகாதாரத்தை உறுதி செய்தல், வளாகத்தை பசுமையாக்குதல், ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை ஊக்குவித்தல் மற்றும் பள்ளி வளாகத்தில் உள்ள நீர் ஆதாரங்களின் தூய்மையை பாதுகாத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ள பள்ளிகளுக்குள் குழுக்களை உருவாக்குவது இந்த திட்டத்தோட முயற்சியா இருக்கு. இந்த குழுக்கள் மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக குழுக்கள் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கங்களை உள்ளடக்கியதாக அமைக்கப்பட உள்ளது. பள்ளி வளாகத்தோட தூய்மை மற்றும் பராமரிப்பு தரத்தை மேம்படுத்தவும் கற்றல் மற்றும் வளர்ச்சிக்கு உகந்த சூழலை உறுதி செய்யவும் இந்த முயற்சி முக்கியமானது ஆகும். இந்த ஸ்கீமோட ஓவர்வியூ பார்க்கலாம். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளிங்கிறது தமிழ்நாடு அரசு பள்ளிகளை தூய்மையாகவும் அதே போல சுகாதாரமும் வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 2023 செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் தலைமையில பள்ளி மேலாண்மை குழுக்கள் அதே போல மாணவர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைஞ்சுதான் வளாகத்தை தூய்மைப்படுத்துறது. ஸ்கூல்ல இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாம் நம்ம தூய்மைப்படுத்துறது, பாதுகாப்பான குடிநீர் மற்றும் பசுமை சூழலை உறுதி செய்யறது. அதே போல பாதுகாப்பான குடிநீர், கழிப்பறை வசதிகளை பராமரிக்கிறதும் இதோட நோக்கமா இருக்கு. கழிவு மேலாண்மை நடைமுறையை நடைமுறைப்படுத்துறதும் இதோட நோக்கமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.